ஓகே. காய்ஸ் டுடே we are going to see what is web hosting. ஓகேங்களா? ஒரு இன்ஸ்டன்ஸ்ல வெப் ஹோஸ்டிங் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதான் நீங்க நியூ டு AWS அப்படின்னா நீங்க வெரி ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கிறது என்னதுன்னா வெப் ஹோஸ்டிங் தான். ஓகே, ஸோ we need to launch a instance. எதுக்கு நான் இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னா ஐடியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ரைட் நவ் ஐ எம் கிவிங் த நேம் as the web hosting because cloud இல்லாம upcoming daysல உங்களுக்கு cloud தான் very very important. And then come down. I am just taking one keypad. ஸோ இங்கே நான் வெப் ஹோஸ்டிங் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால வெப் சர்வருக்கான ப்ரோட்டோகால்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். ரைட் நவ் என்னுடைய வெப்சைட் வந்துட்டு செக்யூர் ப்ரோட்டோகால் நார்மல் ப்ரோட்டோகால் தான். ஸோ யூ கேன் ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஒன் அலோட், நோ ப்ராப்ளம். ஓகே, அண்ட் தென் ஐம் கிவிங் லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஒன்ஸ் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா after that we are going to be deploying our code. நம்ம கோடு நம்ம என்ன பண்ண போகிறோம், மேனுவலாக நம்மளுடைய இன்ஸ்டன்ஸில் டெப்ளாய் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு இப்போ ஸ்டேட்டஸ் ரன்னிங்கில் இருக்குது. EC2 தெரியாமல் யாருமே கிளவுட் இன்ஜினியர் ஆக முடியாது. ஓகேங்களா? வெரி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் we need to learn EC2. நான் இப்போ அந்த இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம டெவலப்பர்ஸ் கிட்ட இருந்து கோடை வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ டெவலப்பர்ஸ் யாருன்னா ஒரு ப்ரௌசரில் போயிட்டு ஒரு ஃப்ரீ HTML CSS JavaScript கிரியேட் பண்ணியிருக்கிற ஃப்ரண்ட் பேஜ்க்கான கோடை நான் வாங்கிட்டு வந்துடுவேன். பிஃபோர் தட் ஐம் ஜஸ்ட் சேஞ்சிங் as sudo as a root user in my Linux. ஸோ லினக்ஸ் கமெண்ட்ஸ் கொஞ்சம் படிச்சிருக்கணும். தட் இஸ் வெரி வெரி ஈஸி. நீங்கள் ஹேண்ட்ஸாக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு லினக்ஸ் கமெண்ட்ஸ் ஈஸியாக வந்துடும். ஓகே, நான் இப்போ டெம்ப்ளேட் மோ அப்படின்ற ஒரு சைட்டில் ஃப்ரீ HTML கோடை கெட் பண்ணிட்டு வரப்போகிறேன். ஸோ ரைட் now today I'm going to take this Christmas countdown. டவுன் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே கோடோடைய டவுன்லோட் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கம் டு யுவர் கனெக்டட் இன்ஸ்டன்ஸ். ஸோ காப்பி பண்ணிட்டு வந்துட்டீங்க. பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணணும்னா we have to install the yum update -y. என்னுடைய சர்வரை ஒன்ஸ் அப்டேட் பண்ணிக்கிறேன். Okay, it will take slightly or 10 seconds to 20 seconds. Okay, once update பண்ணதுக்கு அப்புறமா I have to install the HTTPD web server. Okay, very very easy concept. So once install ஆனதுக்கு அப்புறமா I have to start my web server. System ctl start HTTPD. Okay, once start பண்ணதுக்கு அப்புறமா I need to check the status of my server. System ctl status HTTPD. So right now my status is running. Okay, it's working. Okay, once run ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லா இன்ஸ்டன்ஸுக்குமே பப்ளிக் ஐபி ப்ரைவேட் ஐபி இருக்கு. Take your public IP and paste in your new incognito and paste it over here. ஸோ இப்போ வெயிட் பண்ணி பாருங்கள் இங்கே என்ன காமிக்குது அப்படின்ட்டு. கண்டினியூ டு சைட். ஓகே, இப்போ உங்கள் வெப் சர்வர் ஆக்டிவ் ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு நமக்கு காமிச்சிருச்சு. இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கோம்ல நம்மளுடைய டெம்ப்ளேட் கிறிஸ்மஸ் கவுண்ட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ HTML டெம்ப்ளேட்ஸ், அதை நம்ம இங்கே டெப்ளாய் பண்ண போகிறோம். எப்படி டெப்ளாய் பண்ண போகிறோம்னா, ஸோ இங்கே இட் ஒர்க்ஸ் அப்படின்னு காமிக்கிற பிளேஸில் நம்ம பேஜ் வெப் ஹோஸ்டிங்கில் நடக்கும். ஓகேங்களா? நான் ஜஸ்ட்டு இங்கே கொடுக்குறேன். அதோடைய டைரக்டரை நான் இதை மவுண்ட் பண்ண போகிறேன். ஐம் ஜஸ்ட் கிவிங் wget. ஃபர்ஸ்ட் நான் அதை டவுன்லோட் பண்ணணும் என்னுடைய சர்வரில். ஹைஃபன் கேபிட்டல் S ஹைஃபன் ஹைஃபன் கண்டென்ட் டிஸ்பொசிஷன் ஸ்பேஸ். நான் காப்பி பண்ணி வச்சிருக்கல அந்த லிங்க், அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். I have copied that IP address. ஓகேங்களா? இந்த லிங்க்கை மிஸ் பண்ணியாச்சு போல. ஸோ கம் ஹியர் அகெயின், இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கம் ஹியர், ரைட் கிளிக், பேஸ்ட். நீங்கள் லேட்டராக கூட காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ பிகாஸ் நம்ம ஏதாவது செக் பண்ணுறோம்ல அந்த டைம் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒன்ஸ் அது டவுன்லோட் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி டவுன்லோடிங். அண்ட் தென் LS கொடுத்தா ஜிப் ஃபைல் இருக்குது. இது நம்ம அன்சிப் பண்ணுறதுக்கு we need to use the command unzip கொடுத்து என்டர்.
Okay, unzip ஆயிடுச்சு. Now I can see the unzip folder here. I am getting inside that folder. Okay, right now I am inside that folder. I can see all the files here which is installed by that folder. ஓகேங்களா? இப்போ இந்த கண்டென்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளுடைய it worksன்ற அப்படி இடத்துல deploy பண்ண போறோம். அதுக்கான கமாண்ட் ஜஸ்ட் நான் மூவ் பண்ண போறேன். mb star slash var slash www slash html slash I'm giving enter. ஓகே, இப்போ ls பண்ணா இங்க எந்த கமெண்ட்ஸுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் go to your IP address and just refresh the page. So you can see இந்த IP addressல உங்களுடைய content வந்துட்டு host ஆயிட்டு இருக்கும். I will share this IP address now. So I'm going to run this instance only for half an hour for you guys. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா just check பண்ணி வேணா பாருங்க. Thank you for watching.